Hey everyone, welcome back to MV's Aquarium. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்ட் எபிசோடு. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸோட ஒரு டயட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். செகண்ட் வந்து கோல்ட் ஃபிஷ்ஷோட டயட் எப்படி இருக்கணுன்றது பார்த்தோம். தேர்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட கம்யூனிட்டி டேங்க். இதில் என்கிட்ட சில டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதில் என்கிட்ட ஒரு 2 ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல் ஃபிஷ், அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் கேட் ஃபிஷ். ஜீப்ரா கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது. அண்ட் தென் ஒரு 4 டெனிசன் பார், அது கூட என்கிட்ட 2 டைகர் லோச் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டி டேங்க்னு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கிறது தான் கம்யூனிட்டி டேங்க். அதுவும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகணும், சண்டை போடக்கூடாது, அக்ரெஷன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் கம்யூனிட்டி டேங்க். ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணி ஒரு ரொம்ப வருஷமாக இந்த டேங்க் நான் வச்சுருக்கேன். பட் இதில் என்கிட்ட புதுசாக வந்தது தான் இந்த அப்சைட் டவுன் கேட் ஃபிஷ். மிச்ச ஃபிஷ் எல்லாமே என்கிட்ட ஒரு வருஷமாக இருக்குது. அப்சைட் டவுன் கேட் ஃபிஷ் மட்டும்தான் புது ஃபிஷ், பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ இவங்களோட டயட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இவங்களுக்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், எப்படி ஃபீட் பண்ணுறேன், என்னெல்லாம் போடலாம், நீங்கள் ஏஞ்சல் வளர்க்குறீங்க இல்லை டெனிசன் பார்க் வளர்க்குறீங்கன்னா என்னெல்லாம் ஃபீட் பண்ணலாம் அப்படி தான் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா, நீங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணணும்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன், என்னோடய நான் ஆஸ்கார்க்கில் என்ன ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஃபிஷ் ரிலேட்டட் அண்ட் ஃபீடிங் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான அக்வாரியம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ஃபீடிங் பண்ணலாம். நான் வந்து என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீட் பண்ணுறேன், லைக் இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கோல்ட் ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு சில டைப்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணிடலாம். பட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கனால இது எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி ஃபீடும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை எல்லாத்துக்குமே தனித்தனியான ஃபீடும் நீங்கள் கொடுக்கலாம். பட் கம்யூனிட்டி டேங்க்கில் நீங்கள் இப்போது இந்த அப்சைட் டவுன் கேட் ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு சிங்கிங் பெல்லட்ஸ் கொடுத்தா தான் இதுங்க சாப்பிடும். பிகாஸ் இதுங்க கீழே தான் இருக்கும், மேலே போய் ஃபுட் எடுத்துக்காது. கீழேயே இருக்கனால நீங்கள் வந்து கீழே வர மாதிரி ஃபுட் போடணும், சிங்கிங் பெல்லட்ஸ் போடணும். ஏஞ்சலுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்தாலே ஏஞ்சல் போய் சாப்பிட்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடலாம். டெனிசன் பார் டாப்பில் இருந்தாலும் சாப்பிடும், மிடில் சிங்கிங் பெல்லட்ஸ் இருந்தாலும் சாப்பிடும். ஸோ நான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெல்லட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து பெல்லட்ஸ் அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து ட்ரை வார்ம்ஸ் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து பெல்லட்ஸும் ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டாக போடலாம் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு. இதில் வந்து தனியாக இப்போ ஃப்ளேக்ஸ் இருக்கும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், லைக் ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸ்க்குன்னு தனி ஃப்ளேக்ஸ் இருக்கும். ஏஞ்சல், டெனிசன் பார் இதுக்கு போடுற மாதிரி ஃப்ளேக்ஸ் இருக்கும். ஃப்ளேக்ஸும் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் தான். ஸோ அது நீங்கள் போடலாம் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரை ஐட்டம்ஸ் லைக் ட்ரை வார்ம்ஸ், ட்ரை பிளட் வார்ம்ஸ், ப்ரான் கூட போடலாம். ட்ரை ப்ரான் இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பதப்படுத்தின ஃபுட்டும் நீங்கள் இதுக்கு ஃபீட் பண்ணலாம். அதில் ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். ஸோ பீஸ், குக்கும்பர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். அது குக்கும்பர்லாம் போட்டிங்கன்னா கேட் ஃபிஷ்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் நல்லா. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபீட் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெல்லட்ஸும் ட்ரை வார்ம்ஸும் ஃபீட் பண்ணி காட்ட போகிறவங்களுக்கு. இப்போதைக்கு வெஜிடபிள்ஸ் நான் ஃபீட் பண்ண போகிறதில்ல. நான் சொன்ன ஃபீடை நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஒரு வீக்கில் மண்டே மார்னிங் ஈவினிங் 2 நாள் ஃபீட் 2 வேளை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மண்டே மார்னிங் பெல்லட்ஸ், ஈவினிங் ஃப்ளேக்ஸ், அண்ட் தென் டியூஸ்டே மார்னிங் பெல்லட்ஸ், ஈவினிங் ஃப்ளேக்ஸ், அண்ட் தென் வெனஸ்டே மதியமாக மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஹை ப்ரோட்டீன் ட்ரை வார்ம்ஸ், இல்லை அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸ், ட்ரை பிளட் வார்ம்ஸ் இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் வெனஸ்டே கொடுக்கலாம். நான் ஏன் மதியம் சொன்னேன்னா மார்னிங் அண்ட் நைட் அதை ஃபாஸ்டிங் போட்டுடலாம். ஸோ தட் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறப்போ இதுக்கு ப்ராப்பர் டைஜஷன் இருக்கும். பீஸ்லாம் கொடுக்கும்போது அது ஃபிஷ்ஷோட ஸ்டொமக் நல்லா க்ளீன் பண்ணி டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்துடலாம். இந்த டேங்க் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாள் காட்டியே இருக்க மாட்டேன் நிறைய வீடியோவில். டைகர் லோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். டெனிசன் பார் அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேங்க் ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் இருக்குது, க்ளீன் பண்ணணும். எனக்கு இந்த டேங்க்லேயே பிடிச்சது என்னோடய ஸ்ட்ரைப் ஏஞ்சல்.
செம கலர். இது ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சின்னா ஃபுல்லாக வெள்ளை கலரில் மாறிடும். இப்போ வந்து செமையாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதுக்கு சிங்கிங் பல்லட்ஸ் ஃபீட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது டயோ பிராண்ட்லேருந்து டயோ பைட்ஸ். நீங்கள் டெட்ரா பைட்ஸும் யூஸ் பண்ணலாம், இந்த டயோ பைட்ஸும் யூஸ் பண்ணலாம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். இது கூடவே நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை வார்ம்ஸ் ஃபீட் பண்ணிடலாம். ட்ரை வார்ம்ஸ் வந்து நீங்கள் பிஞ்சாக கொஞ்சமாக தான் பண்ணணும். ஏன்னா இதுங்க எல்லாத்துக்குமே வாய் வந்து ரொம்ப குட்டி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும். மைக்ரோமா பேலட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஏஞ்சல் வந்து ட்ரை வார்ம்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. மிச்ச ஃபிஷ்ஷஸ்க்கு நம்ம சிங்கிங் பேலட்ஸை போடணும். அவ்வளோதான். இப்போ டெனிசன் பார்ப் இதை பார்த்துச்சுன்னா இதுங்க சாப்பிட ஆரம்பித்தோம். அவ்வளோதான், சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க டெனிசன் பார்ப். இதோ கேட் ஃபிஷ்ஷஸும் வெளியே வந்துருச்சு. ஃபுட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சால் இவங்களும் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், டைகர் வச்சு எப்படி உட்காந்துருக்கு. ஆல்கேஸ் எல்லாம் டைகர் ரோட்ஸ் ரொம்ப நல்லா சாப்பிடும். இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஆல்கேஸே இருக்காது. இங்கே கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் அது கொஞ்சம் நாளாக சாப்பிடும். இப்போ கேட் ஃபிஷ்ஷும் இதில் விட்டுருக்கோம். ஸோ அதுங்க எல்லாமே சாப்பிட்டோம். பாருங்களேன், பாட்டமில் வந்து 4 பேர் சாப்பிட்டுட்ருக்கானுங்க, மிடில் 4 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க, மேலே 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்யூனிட்டி டேங்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அதுங்களோட நேச்சுரல் ஹேபிட்டட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சாப்பிட்றது. ஏஞ்சல் பொறுமையாக மேலே நிதானமாக சாப்பிட்டுட்ருக்கு. மிச்சப்படி நடுவில் 4 பேர் ஓடிட்டுருக்காங்க, கீழே 2 பேர் செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. இந்த கேட் ஃபிஷ்ஷஸ் ஃபீடிங் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு சாப்பிடுது. பாருங்களேன், இது என்னால் பிடிச்சி காட்டுற அளவுக்கு இல்லை. நான் டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுங்க எவ்வளோ கிளியராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்களா, செம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது. ஆக்சுவலான நேம் இந்த கேட்ஃபிஷ்க்கு எனக்கு தெரியல. நான் வந்து அப்சைட் டவுன் கேட்ஃபிஷ்ன்னு அதோட ஜென்ரல் நேம் வச்சு சொல்கிறேன். இப்போ இதுக்கு எப்படி டெனிசன் பார்ப்னு அந்த மாதிரி ஜென்ரல் நேம் இல்லாமல் கரெக்டான நேம் இருக்குது. அந்த மாதிரி கரெக்டான நேம் எனக்கு சரியாக தெரியல. அந்த கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக வளரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம நிறைய ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுக்கணும். இந்த டைகரில் வச்சாங்க ஒன்று தனியாக எத்தனை போய் எங்கள் லாஸ்ட்டில் ஒன்று தனியாக சாப்பிட்டுருக்கு. இவனுங்கெல்லாம் அடித்து நொறுக்கிடுறானுங்க. டெனிசன் பார்க்கும் நல்லா சாப்பிடுது. நம்ம ஏஞ்சல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. ஏஞ்சல் வந்து ட்ரை வார்ம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ட்ரை வார்ம்ஸ் சாப்பிட்டாங்க. இன்னும் டாப்பில் நிறைய ஃபீடு இருக்குது. போதும், ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. இவங்க கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டானுங்க. இப்போ மேலே இருக்கிறத சாப்பிடணும். இந்த பைட்ஸ் வந்து சரியாக சிங்க் ஆக மாட்டுது. சிங்க் ஆகும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சுன்னா அது திருப்பி சிங்க் ஆகும். அப்போ சிங்க் ஆகும்போது அதையும் இவங்களாம் காலி பண்ணுறாங்க. நீங்கள் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி மிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறதுல மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபீடை வந்து ஓவர் ஃபீடு பண்ணக்கூடாது. ஓவர் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாட்டரை பொல்யூட் பண்ணும். ஃபிஷ்ஷஸும் நிறைய சாப்பிட்டுச்சுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் தென் நீங்கள் ஃபீடிங் எவ்வளோ வாட்டி இப்போது நான் வந்து மார்னிங் ஈவினிங் கொடுக்குறனால வீக்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் நிறைய வாட்டி ஃபீட் பண்ணுறீங்கன்னா நிறைய வாட்டர் சேஞ்ச் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாவது டிசீஸ், இன்டர்னல் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து டல் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரே இடத்துல உட்காந்துரும். இப்போ நீங்களே பார்த்தீங்களா இது ஃபீட் அப்போ எப்படி இருக்குன்னு. எல்லா மீனுமே ஃபீடு இருக்குது, எல்லாமே ஆக்டிவாக அவ்வளோ சூப்பராக சுற்றிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஓவர் ஃபீட் பண்ணியோ இல்லை வாட்டருக்கு வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலையோ, வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலையோ, உங்களோட ஃபிஷ் என்ன பண்ணணும்னா ஃபுட்டு நீங்கள் போடும்போதும் ஃபுட்டு எடுக்காது. அதை ஒரே ஓரமாக போய் உட்காந்துக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், சாப்பிடாது. நம்மளுக்கு இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நான் டைகர் லோச் வச்சுருக்கனால எக்ஸ்ட்ரா ஓவர் ஃபீட் ஏதாவது போட்டாலும் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் ஏதாவது இருந்தால் நம்ம டைகர் லோச் அதை கிளியர் பண்ணி விட்டுரும். அண்ட் கேட் ஃபிஷ்ஷஸும் அதை சாப்பிட்ரும். நம்ம ஏஞ்சலுக்கும் டெனிசன் பார்க்கும் ப்ராப்ளமே இல்லை, மிச்சம் ஏதாவது ஃபுட் இருந்தால். அண்ட் டெனிசன் பார்க்கும் சொல்லக்கூடாது, ரொம்ப நிறைய சாப்பிடும், போட சாப்பிட்டுட்டே இருக்கும். எனக்கு இந்த கம்யூனிட்டி டேங்க் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி டேங்க் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கம்யூனிட்டி டேங்க்கில் உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த ஃபிஷ்ஷை பற்றி பேசணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thank you for watching. Until next time, happy fish keeping.